போராட்ட வடிவங்களும் சரி, பாராட்டு வடிவங்களும் சரி, இரண்டுமே இசையின் மூலமாக தான் மனிதர்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இந்த காலத்து இசை அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த காலத்து இசை கலைஞர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த காலத்தில் இருந்த இதையெல்லாம் இன்று தொலைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்ல வரீங்க? அதாவது அந்த காலத்து சினிமா மியூசிக்கில் கர்நாடிக் நல்லா யூஸ் பண்ணியிருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வாசிக்கிறா, மடன்னு எல்லாத்தையும் கலந்து பண்ணிட்டு இருக்கா. சர்டன் திங்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். ஸோ அங்கே தான் இருப்பாங்க. அந்த சாங் எடுத்துட்டாங்கன்னா அந்த சாங் முடிக்கிற வரைக்குமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு காப்பி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டி அதுதான் சார். அதனால தான் அவங்கள எல்லாருமே வந்து நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு மியூசிக் தான் மேட்ச் ஆகும். ஸோ ஒரு சோகமாக இருந்தனாலும் எனக்கு வந்து ஒரு சாங் தான் நானே பாடிப்பேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை மங்கைக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள் காலந்தோறும் கேட்க வேண்டும், பருவம் என்னும் கீர்த்தனம் பாட பாட பாட. அன்னைக்கு கேட்ட பாடல்கள் வந்து மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும், என்ன ஃபீலில் நாம் இருக்கோமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிது. சோகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டோன்னா நம்மளை புத்துணர்வு பண்ணுறதுக்கும் பாடல்கள் இருந்தது. ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் அப்படின்னா நம்மளை சாந்தப்படுத்தி நடுநிலை கொண்டு வந்து நம்மளை நார்மல் ஆக்கிறதுக்கும் பாடல் இருந்தது. ஆனால் எனக்கு எந்த பாடல் கேட்டாலும் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது, மன உளைச்சலுக்கு தான் நிறையா இடம் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான பாடல்களை இந்த காலத்து தலைமுறைகள் விரும்புகிறாங்க. ஒரு சின்ன 4க்கு 4 ஒரு ரூமுக்குள்ளே இசையமைப்பாளர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஒரு இசைக்கலைஞனை கூப்பிட்டு ஒரு வயலினை வாசிக்க வச்சுட்டு அந்த வயலின் வச்சு 100 வயலின் கோடி வயலின் வாசிக்க வச்சிடலாம். அதே போல் ஒரு பாடகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட வச்சு அது 10 பேர் 100 பேர் பாடுற மாதிரி கோரஸ் பாட வச்சிடலாம். லண்டன்லேருந்து ரஹ்மான் சார் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி அவர் அனுப்பிச்சிடுவார், எந்த சிங்கர்னு சொல்லிடுவார். அந்த சிங்கருக்கு அதோட ட்ராக் போகும், அவங்க பாடி இங்கேருந்து ஒரு ஸ்டுடியோலேருந்து அவங்க அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அதை கேட்டுருவாங்க, இங்கேருந்து ஒரு பீஸ் எனக்கு வாட்ச் அனுப்புன்னு ஒரு வயலினிஸ்ட்க்கு அனுப்புவாங்க, அவங்க இந்த ஸ்டுடியோலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த காலத்தில் இசை அப்படின்னு ஒன்று சொல்லும் போதும் என்ன மாதிரியாக சூழல்களில் பாடல்கள் உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய ஆளுமை என்னவா இருந்தது, இந்த காலத்தில் எது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1978 இந்த துறைக்கு வந்தபோது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த டைமை. விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், அதர் லாங்குவேஜ் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், உட்காந்து நாங்கள் கேட்டு அந்த படத்தோட எமோஷன்லேயே நாங்களும் உள்ளே போயிடுவோம். பேத்தாஸ் மியூசிக் கொடுக்குறாங்களா, அந்த பேத்தாஸ் மியூசிக் எங்கள் ஹார்ட்டில் இருக்கும். 13 வயசு எனக்கு. இப்போ விஸ்வநாதன் சார்கிட்ட கோரஸ், இந்த குழந்தைங்க கோரஸ் இல்லையா, அந்த சிக்கு மங்கு சச்சப்பா, அதாவது பாடுங்களா கேட்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த கோரஸ் எல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சிரித்து வாழ வேண்டும் பிரசிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்க சச்சப்பா, சிக்குமங்க சச்சப்பா. இன்னைக்கு நீங்க பாடும்போது நீங்க 13 வயசுல எப்படி அந்த தேடல பாடிருப்பீங்க, என்னால இமேஜின் பண்ண முடியும். எவ்வளவு சந்தோஷங்க அது. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் இசை அனுபவம் வந்து எம்எஸ்வியோட தான். ஆமா, எம்எஸ்வி சாரோட தான். முதல் இளையராஜா ஐயா அவர்களுக்கு நீங்கள் வாசித்த பாடல் என்ன? சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம், நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில்லை தாய் உள்ளே. எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சார் ஆக்சுவலாக ராஜா சார் வந்து எல்லாருமே செக் பண்ணுவார் சார். நாங்கள் என்ன வாசிக்கணுன்றது அது வந்து அந்த கார்வை கூட மாறாது, அது மாறினா கூட அவர் தெரியும், கண்டுபிடிச்சிருவாரு. ஆமாம், எந்த ஸ்ட்ரிங்கு எந்த இடத்துல எங்கே ஸ்ருதி மிஸ் ஆயிருக்குங்கிற அளவுக்கு ராஜா சார் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அந்த 4வது ரோவில் 2வது வயலின் சுதி இல்லை, அதை கொஞ்சம் சுதி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறையாக வந்து நீங்கள் ரஹ்மான் சார் வாசி சார் ஓகே, அதையும் நீங்கள் வாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. ஓ மை காட்.
இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்வி, அதுக்கப்புறம் இளையராஜா சார், அதுக்கப்புறம் ரகுமான் சார், இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறை யாருக்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? வேற யாரு, நம்ம அனிருத் தான். அனிருத் வாசிக்கிறீங்களா? ஆமா, பின்ன. ஆ. நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பேப்பா, நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பேப்பா, இது வேண்டாம் அன்பேப்பா, நிஜம் தேடும் பெண்ணேப்பா, உயிரோடு விளையாட விதி செய்த அன்பேப்பா. அந்த டைமில் இப்படி வாசிக்க முடியாது. அந்த காலத்து வாசிக்கிறா இருந்தா அந்த காலத்தில் வாசிக்கும்போது இந்த ப்ரெஷர் கொடுத்து வாசிக்கணும், அப்போ தான் மைக்கில் எடுக்கணும். அனிருத் சார் ரெக்கார்டிங் போது ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் மொத்தம் 16 மைக் வயலின் செக்ஷன் மட்டும். அவர் வாசிச்சதில் நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, அன்னைக்கு வாசிச்சதில் ஒரு ஆத்தன்டிக் இருந்தது. இப்படி தான் அப்படிங்கிற ஒரு திமிரு, அப்படி ஒரு ஸ்டஃப் அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சும்மா என்னமா ரைட் ஓகே அப்படின்னு வாய்ச்சா போகிறோம். அந்த மாதிரி இருந்தாலே அவங்க அதை பூஸ்டப் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் போயிடுறாங்க. நான் எப்பவுமே கையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்டைல் ஆச்சு, கையில் பிரேஸ்லெட்டு, செயின், மோதிரம். உள்ளேருந்து அவன் சொல்கிறான், அங்கிள் ஏதோ ஒரு சவுண்டு வருது. ஓ, நீங்கள் போட்டிருக்க செயின் மோதிரம்லாம் பார்த்து அது தனியாக சத்தம் கொடுக்குதுங்க. என்ன தெரியலையே அப்படின்னா முன்னாடி இருக்கிற வயலின் பிளேயர் சொல்கிறார், இல்லை வேறு எதுவும் இல்லை, ஃபுல்லாக நகையை போட்டு வந்து பார்ட்டி என்னை கைட்டி வச்சு சொல்லுவார். எல்லாத்தையும் கைட்டி வச்சோன்னே, ஸோ எதுக்கு சொல்கிறேன், 16 மைக்கு சார், டோட்டல் ஆர்கெஸ்ட்ரா 10 செல்லோஸ், அது அத்தனையும் உள்ள பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி டோட்டல் மேலே ஒரு மைக் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். Thank you, அதாவது ஒரு 4 தலைமுறை இசையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ராய்ட் சொல்லி. அந்த காலத்தில் நாங்கள் உருவாக்கின இசை இந்த காலத்தில் ப்ரோக்ராமிங்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் திறமை குறைஞ்சிருச்சு, எல்லாமே ப்ரோக்ராமிங்குள்ளே அடங்கிடுச்சு. அது எங்கள் காலத்து இசை மாதிரி இல்லை இந்த காலத்து இசைன்னு சொல்லி குறைய சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் அணுகுறீங்க? ஐயா வந்து வயலின் வாசிக்கும் போது அந்த டைமில் நாங்கள் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும், இப்போ நாங்கள் லைட்டாக வாசித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய ரீசன், அந்த டைமில் இருந்த ட்ராக்ஸே வந்து 8 ட்ராக்ஸ் தான். ஸோ மைக்கே வந்து 2 மைக் தான் வயலினுக்கு பண்ண முடியும், சிங்கர்ஸ்க்கு 2 மைக் வச்சானோ. ஸோ மைக் பத்தாது, சேனல் பத்தாது. அதனால தான் மேபி ஒரு டைம் பீரியடில் வந்து 3 ஃப்ளோரில் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரே டைமில். அதெல்லாம் வந்து இன்க்ரெடிபிளான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன செயின் ஆடுற சத்தம் கூட வந்து பிக்கப் ஆகுதுன்னா, அப்போது அது டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு மைன்யூட்டான விஷயத்த கூட, ஈவன் இப்போ ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரோக்ராமிங்கில் வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, சாம்பிள் லைப்ரரிஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லைப்ரரிஸில் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, வயலினோட அந்த போ, அது ஸ்ட்ரிங்ஸில் டச் ஆகிற சவுண்டு முத கொண்டு ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு சாம்பிளாக வச்சுருக்காங்க. இந்த அனுபவம் எல்லாத்தையுமே நான் ஒரு லைவ்ல இருந்து நான் கற்றுக்கிட்டு வரணுன்றதை விட நான் ஒரு சாம்பிள் லைப்ரரியிலேருந்து நான் ஈஸியாக கற்றுக்க முடியுது. ஐயா பாடும்போது ஃபோனில் தான் வந்து ஸ்ருதி வந்து டக்குன்னு எடுத்து போட்டாங்க. அந்த ஸ்ருதி பாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு ஸ்ருதி பாக்ஸை வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி அவ்வளோ டேட்டாவை வந்து ஃபீடின் பண்ணி அதை ஒரு ஆப்பாக ஜெனரேட் பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி அது பண்ண முடியுது. இது டெக்னாலஜி இல்லைன்னா வந்து, இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ருதி வேணுமா உடனே எக்ஸாக்ட்லி கொடுக்க முடியுது. இந்த வசதி தான் உங்களை சோம்பேறி ஆக்கிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குற்றச்சாட்டும் இன்னைக்கு இருக்க இசை கலைஞர்கள் மேல வைக்கப்படுது இல்லையா, அதை எப்படி நீங்க பார்க்க? ஒரு இன்டர்வியூவில் வந்து இளையராஜா ஐயா வந்து சொல்லுவார், நீங்கள் பண்ண சாங்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு கேட்கும்போது, நான் என் சாங்கை கேட்க மாட்டேன் அப்படின்வார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை கேட்டேன்னா அன்றைக்கி என்ன நான் தப்பு விட்டுச்சோ அதெல்லாம் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி அந்த தப்புக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஏன்னா இன்னைக்கு மல்டிபிள் டேக்ஸ் எடுக்க முடியும், அன்னைக்கு 1 ஷாட் தான். இன்னைக்கு ஏஐ வந்ததுனால நம்ம வந்து மலேசியா வாசுதேவன் ஐயாவும் சரி, பவதாரணி அம்மாவும் சரி, அவங்க இல்லைனாலும் அவங்களோட வாய்ஸ் இன்னைக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தே கேன் ரீலிவ் த்ரூ டெக்னாலஜி. அதை நாங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம், அது அழியலை, நாங்கள் அழிய விடலை.
என்னோட பேர் கலை வளர்மணி உமாராணி. அரசு முத்திரை, ஆண்டாள் கோபுரம், இனிக்க பால்கோவா, குறைக்க நாய், குடிக்க கல், படிக்க காமராசு, வெடிக்க பட்டாசு என பல சிறப்புகள் கொண்ட விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னோட சொந்த ஊர். சூடி கொடுத்த சுடற்கொடியால் பிறந்த ஊரில் இந்த பறையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு ஒரு 20-30 மாணவர்கள் வருவாங்க. கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து போகிற ஒரு சிரமம் இருக்கும். அதனால் பக்கத்து கிராமங்கள்லேருந்து வர்றவங்க தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வராங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வராங்க. ஓகே. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. பிஹெச்டி முடிச்சவங்க கூட இருக்காங்க. இந்த காலத்தில் எங்கே இப்போ ஆர்வமாக வந்து கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக சார் கற்றுக்குறாங்க. வாசிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. இசையில் ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. இந்த காலத்து இசை மாதிரி இல்லை இந்த காலத்து இசைன்னு சொல்லி குறைய சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் அணுகுறீங்க? நான் ஒரு சிங்கர் ஆக்சுவலி. நான் பாட ஆரம்பிச்சு ஒரு 4 to 5 years. நானும் கேள்வி ஞானத்தில் தான் பாட கற்றுக்கிட்டேன். என்னோட ப்ரொஃபஷனே வேறு. ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன ப்ரொஃபஷன் உங்களுக்கு? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். மியூசிக்காக ஏதோ ஃபேமிலி இதனால் போக முடியலன்னு சொல்லிட்டு சைட்ஸில் ஒரு ஹாபீஸோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் அந்த மாதிரி கோரஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா போவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்குன்னு டெடிகேட் பண்ணும்போது ஃபேமிலி டைம்னு ஒன்று குறையுது. பேரண்ட்ஸோட இதுவாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சில்ட்ரனோட இதுவாக இருக்கட்டும், எதுவுமே அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, இன்வால்வ் ஆக முடியல. என்னோட ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஜென்ரேஷனில் என்னால் மியூசிக்கையும் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஃபேமிலிக்கு ஏர்னும் பண்ண முடியுது, என்னோட பேரண்ட்ஸோடையும் ஹாப்பி மூமெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இது இருக்குது. ஸோ என்னால் இப்போ நான் மியூசிக் போய் கற்றுக்கிற செலவு குறையுது, என்னால் மியூசிக்கும் பாட முடியுது எனக்கு வரதை, அண்ட் என்னோட ஃபேமிலியோடய ஹாப்பியாக இருக்க முடியுது. உங்களோட முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பாடல் என்ன? லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. ரொம்ப அழகா. தேங்க்யூ சார். நான் 6th ஸ்டாண்டர்டில் வயலின் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அது ஒரு சின்ன ஆசை தானே, எல்லாருக்கும் அதை கற்றுக்கிறப்ப. அப்போது வந்து எனக்கு அவ்வளோ வாசிக்க தெரியாது. அப்போது நான் ஒரு இதுன்னு போகும்போது எல்லாருமே என்னை டீமோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி அழ வச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஒரு 2-3 ப்ராக்டிஸ் போனேன், அப்படியே இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், அவங்க வேணாம், ஐ வில் க்ரோ பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஐ டுக் அதர் திங் சீரியஸ்லி. இப்போது எலக்ட்ரிக் வயலின் இருக்குல்ல, இப்போ எலக்ட்ரிக் வயலின்லேயே மிடி இருக்குது. இப்போது வந்து ஒரு ஜி வாசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எஃப் வாசிச்சிட்டிங்க, ஆனால் நான் அந்த ரெக்கார்டிங்கை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா இப்போ இவர்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் எஃப்ஐ வந்து ஜியாக அவரே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நோட்டை இறக்கிக்கலாம். நான் அதுக்கு திரும்பி வந்து தான் அந்த நோட்டை இறக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டெக்னாலஜிங்கிறத வந்து பர்ஃபெக்ஷன் பக்கத்தில் இருக்க காம்ப்ரமைஸுங்கிறது நீங்கள் பார்க்கலையா? காம்ப்ரமைஸுன்ற அளவுக்கு இம்பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் மோராலஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வயலின் கற்றுக்கும் போது என்னை டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னு. எந்த குருவும் எந்த குழந்தையும் டீமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ குரு நான் என்னோட குழந்தைங்கள தப்பாக பாடுறேங்கிறத தான் சுட்டி காட்டுவேனே தவிர, நீ நல்லா வாசிக்கிற நல்லா பாடுறேங்கிறத ஒரு குரு எடுத்த உடனே சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாருமே இப்போ கொம்பு முளைச்சிடும். இப்போ அவங்க சொன்னாங்க நான் படிக்கவே இல்லை, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் படித்து எம்ஃபில் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே அமையாது. ஆனால் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும், பர்ஃபெக்டாக பாட முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். You can able to say this? I can do it perfectly if I want to. You are not in a program, in a manual. என்னால் மேனுவலாகவும் பண்ண முடியும், டிஜிட்டலாகவும் பண்ண முடியும் தான் நான் சொல்றேன். குருமுகமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஜென்மால அழியாது, அடுத்த ஜென்மாலையும் கண்டினியூ ஆகும். ஆன்லைனில் நீங்கள் ப்ரோக்ராமிங் மூலியமாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் தப்பு சொல்லாது, ஆனால் குரு தப்பு சொல்லுவார். ஓகே, த திங் இஸ் என்னை இன்சல்ட் பண்ணவங்க குருவே இல்லை. ஸோ என்னன்னா எனக்கு வளர்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்போது அவங்க என்னை இன்சல்ட் பண்ணி என்னை அந்த ஃபீல்ட் அந்த ஒரு இது பண்ணதுனால நான் என்னோட ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். பழைய ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதுதான். எங்களெல்லாம் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் வாத்தியாரோ அடித்து வளர்த்தாங்க, குறை சொல்லி வளர்த்தாங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, இது தவறுன்னு சொல்லி வளர்த்தாங்க. அதனால் எங்களால் இப்போவும் எந்த இடத்துல போனாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தவறுகள் சுட்டி காட்டினா உனக்கு என்னமா தெரியும், அந்த வாத்தியார் என்ன குறை சொல்கிறேன், நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அந்த வாத்தியார்ட்ட நான் டியூஷன் படிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம்.
அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துட்டே போக முடியும். நான் வந்து ஒரு வயலின் கற்றுக்கிட்டேன், ஆர்வமாக இருந்தேன். ஆனால் என்னை போகும்போது சில இடங்களில் டிமோட்டிவேட் பண்ணாங்க. இது நிறைய இடங்களில் நடக்கிறது வாய்ப்பு. இது அந்த காலத்துலையும் நடந்திருக்கு, இந்த காலத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எனக்கு அப்படி ஒரு டிமோட்டிவேஷன் நடக்கும்போது நான் முடங்கி உட்காராமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னுடைய இசை அறிவையும் என்னுடைய ஆர்வத்தையும் என்னை ஒரு இடத்துல குறைக்காமல் என்னை கற்றுக்கிறதுக்காகவும் என்னை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்ல வரீங்க. கரெக்டாக? எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு ஒரு குருவை தான் நான் போய் அணுகி உன்னை கற்றுக்கணும். ஒருவேளை என்னால் அங்கே போக முடியல, ஒருவேளை எனக்கே பிடிக்கல அப்படிலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நானே தாழ்வு மனப்பான்மையில் திட்டி நான் உட்காந்துக்கிட்டா கூட அது அங்கேயே எனக்கு முடங்கி போயிட வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி இல்லை. ஐ ஹாவ் டு பவுன்ஸ் பேக். என்னுடைய கனவை நோக்கி நான் நகர்றதுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம் எனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறார். எனக்கு மியூசிக் அப்போ வந்து நான் வந்து கற்றுக்கல. பாடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எனக்கு உயிர் மூச்சாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறேன், ஸ்டேஜ் ஷோ பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கர். நேரில் போகிறேன், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாடுங்க அப்படின்றாங்க. ஸோ நானும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சின்ன 4 வயசுலேருந்து இருக்காங்க, 40 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் நான் பாடுறேன். பாடி முடிச்ச உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த டேட்டு இந்த டைம்மா நீங்கள் அங்கே வந்துடுங்க, நீங்கள் பாடுறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு. எத்தனை பேர் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து என்னை வந்து மோட்டிவ் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண ஒரு குருநாதர் திரு ஸ்ரீராமன் சார் தான். ஓ அப்படியா? 2022 வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் கிளாசிக்கல் இது ஒன்று நடந்தது காம்படிஷன். 2022 வந்து ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட்டு வின்னர் வந்து நான் தான். எனக்கு தான் அந்த அவார்ட் கிடைச்சது. அதுவும் சார் கையாலே வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதாவது இந்த மாதிரியான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இந்த தலைமுறைக்கு குறைவாக இருக்கு. சத்தியமாக வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது சார். குறிப்பிட்ட நபரை வந்து பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்படி பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை. நீங்கள் உங்களை நம்புங்க. கண்டிப்பாக உங்களோட டேலண்ட் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் வயலின் வாசிப்பீங்களா? வாசிப்பேன். ஓகே, பர்ஃபெக்டாக வாசிப்பீங்களா? பர்ஃபெக்டாக வாசிப்பேன். வயலின் கொடுக்குறீங்களா சார்? தான் தாராளமாக வந்தாங்க. எப்படி வாசிச்சார்? அழகாக வாசிக்கிறார் சார். ஒரு சில பேர் எலக்ட்ரிக் வயலில் கை வைக்கும்போது ஒரு மாதிரி கிராக் ஆகும். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க பிளேயிங். ஐ எம் அப்ரிஷியேட்டிங் தட் பாய். தேங்க்யூ ஸோ மச். மனைவி எப்படி ஹஸ்பண்ட் மேலே ஒரு பசு வாசிப்பாங்களோ அது மாதிரி இந்த இசைக்கு நீங்கள் தொடும்போதே இருக்கு உங்களுக்கு. அதை கரெக்டாக வாசிப்பாங்களா, கையாளுவாங்களாங்கிற அந்த பயம் இருக்குல்ல. கொடுக்கும்போது இந்த தயக்கம் நீங்கள் திருப்பி வாங்கி வைக்கும் போது இல்லை. ஓகே, நல்லா அழகாக வாசார். ஆக்சுவலி இவன் ஸ்டோரி மாதிரியே தான் என் ஸ்டோரி. பட் ஐ ஹேட் அ டிசபிலிட்டி. எங்கள் அம்மா வந்து எனக்கு பேச்சு வராதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட போய் கர்நாடிக் கற்று காமிச்சாங்க. 1 இயர் போனேன். அந்த மேம் வந்து என்னை லிட்ரலி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐ ஹேட் ஸ்டாம்பரிங் டில் மை ஏஜ் ஆஃப் 8. என்னால் பேச முடியாது. அண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க, ரொம்ப ஹியூமிலியேட் ஆவேன். ஸோ அம்மா வாஸ் லைக், இவளை ஸ்பீச் தெரப்பி கிளாஸ் போட்டால் பேசுவான்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லோ பிக்கப்பாக இருந்துச்சு. ஸோ வந்து அம்மா ஒரு கர்நாடிக் மியூசிக் கிட்ட போனாங்க. அந்த மேம் வந்து இல்லை, இவளால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாதிக்கப்படுறா, இவளுக்கு வந்து கர்நாடிக் வந்து இவள் வாயில் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சீனியாரிட்டி காமிச்சாங்க. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தட். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கர்நாடிக் வரல அதனால என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு. அண்ட் தென் நான் வந்து டிவி சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு தான் சார். ஸோ கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்து யூடியூப்பில் வர பாட்டு பாட்டினால தான் எனக்கு பேச்சு வந்தது. அந்த தன்னம்பிக்கையோட அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெறுத்து இசையை ஒதுக்கி வைக்காம தன்னுடைய சுயமுயற்சியில் கத்துண்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய சார்பாக குரு தான் சார். அவங்கள அணைச்சிக்கல, இசை அவங்கள கண்டிப்பா 2 கையோட அரவணைச்சிருச்சு. சென்னை ஒன்லி. ஐ கேன் ஆல்சோ
டீச் இஃப் ஷீ ரிக்வயர்ஸ். உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காரு. சார் சீரியஸ்லி ஐ எம் ஃபீலிங் ஸோ ஓவர்வெல்மிங். ஏன்னா வேணான்னு ஒதுக்கப்பட்ட நிறையா ஷோஸில் டீச்சர்ஸ்லலாம் இங்கே மெனி பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் இஸ் ரியலி ஓவர்வெல்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். குருவா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன? நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஆன்லைனில் எங்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா யூ ஆர் இன் சென்னை, ஐ மீன் கோயம்புத்தூர். ஸோ டெஃபினெட்லி வி காண்ட் ஏபிள் டு ஆஃப்லைன் கிளாஸ் பண்ணுறது சிரமம். ஸோ ஆன்லைனில் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இப்போ 90s கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது 2K கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அது போதும் சார். விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற கவலையிலேயே பேசுறீங்க. 2K கிட்டுக்கு நிறைய தடவை நடக்குது சார், அதான் சொல்கிறேன். மொதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு பீஸ் இருக்கணும். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை போராட்டமாக இருக்க வேண்டாம். ஃப்ரீடம் இருக்கணும் சார். ஷார்ட் ட்ரெஸ் போடணும்னா அதில் ஹெசிடேஷன் பண்ணாமல் இதை மறைச்சு போடு, இதை ரொம்ப கவர்ட் பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் ஆகும் குட்டி ட்ரெஸ் போடுறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வச்சுக்கலாம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும். ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு எது பேசினாலும் பேசாமல் அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து இதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது வந்து எதுக்கு இந்த 2 நாள்? அதான் நான் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தான் சார். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உனக்காக நீ எனக்காகன்னு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லணுமா சார்? இப்போது ஹிஸ்ட்ரியா? சொல்லுங்க கேட்போம். ஆஃபீஸில் தான் அவங்க லவ் பண்ணேன். அவங்க என்ன கேராக பார்த்துப்பாங்க, நான் அவங்கள கேராக பார்த்துப்பேன். என்ன ஒன்று அவங்ககிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம், அவன் வந்து தப்பான பையனாக இருப்பான். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாதான்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டால் சரி இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட வந்து அவங்க சரியா ஆயிட்டாங்க. நான் சொல்லி அவங்க மாறிட்டாங்க டோட்டலாக. மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க. மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார். இதுமாரி அந்த பையன் கூட ஃபோட்டோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, கையில் ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருச்சு. கேட்டால் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் நான் அதில் இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேசி கொஞ்ச நாள் பழகணும். சரி செட் ஆகிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீ வந்து பயங்கரமாக பேசுகிற தம்பி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதலிக்கிட்ட ஒரு 2K கிட்ஸாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? லவ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்கே போயிட போறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம். அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து லா டிபார்ட்மெண்ட். அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதனால இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை சார், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலையா? இதனால இல்லை சார். ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அது அவர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம லவ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அது அவர் அந்த டைமில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இல்லை எனக்கு வந்து லவ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வேண்டாம், இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்டீங்களா? சார், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் நினச்சிருந்தா அவர் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு லவ்வை வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நீங்கள் சட்டம் படிச்சிருக்கவங்கனால தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ மேரேஜ்னா ஏமாற்றிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்குது? பாரதிய நியாய சங்கீதா இந்த ஆக்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் 85 இந்த செக்ஷன்ல வந்துட்டு நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம்.
இப்போ அவர் திடீர்னு வந்து மனசு மாறி உங்களை நான் ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? சார் நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2 டேஸ் பிஃபோர் கேட்டிருந்தா கிளாஸில், நீ அவரை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காததும் அது ஏன் இஷ்டம். ஆனால் வந்து அவரை நான் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லி லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடுவேனோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தைன்னா எந்த மாதிரி வார்த்தை? அவர் சொன்னதை திருப்பி கேட்டு உங்களுக்கு? இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை விட்டுட்டு போனீங்க தானே அப்படின்னு ஒரு பேசிடுவேனோ அப்படின்னு எனக்கு ஒரு. ஓ, திருப்ப அதை வந்து நீங்க கேட்கக்கூடிய சூழல் உங்களுக்கே வாழ்க்கையில வந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமாம் சார், வந்துடும். பேசிக்கான குவாலிட்டி லவ் நான் என்ன பார்க்குறேன்னா, டாமினன்ஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கன்னா வெளியே போனால் உனக்கு இதுதான் தெரியும், இதுக்கு மேலே உனக்கு தெரியாது, இவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பேசுவாங்கல்ல. நான் ஜென்ரலாக ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான அடிப்படையான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன் ஒரு லவ்ன்ற விஷயத்தில். 2 பேருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல சுத்தமாக. ஸோ நீங்க எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ ஹேட் 2 லவ்ஸ் ஓகே. அண்ட் ஒன்று வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 இயர்ஸ் அண்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் லவ்ல உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா, வேற என்ன காரணங்கள்? டாமினன்ஸ் தாண்டி அவங்க எனக்கு ஒரு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உரிமையே தரல. நீ எது கேள்வி கேட்குற, எங்க மம்மி டேடியே கேட்கறது இல்லை, நீ எது கேட்குற, நீ யாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மள தேர்ட் பர்சனுக்கு அது கீழே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது. மெச்சூரிட்டின்றது அகெயின் இந்த இடத்துல ஒரு மெயின் விஷயமா இருக்கு. இப்போ நீங்க இரண்டாவது ஒரு காதலுக்குள்ள போகும்போது இந்த முதல்ல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நீங்க அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? என்ன எனக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், இவர்கிட்ட அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எப்படி ஆக்சுவலா கண்டுபிடிச்சீங்க? அங்க விட இங்க அதிகமாவே இருந்துச்சு. ஆ, ரொம்ப அதிகமாவே அதிகமா இருந்துச்சு. இருந்துச்சு. ஆ, ஆக்சுவலா அவருக்கு அந்த விஷயத்து தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு சில போற்றி ஆகும். அது எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே இந்த விஷயம் அவருக்கு தெரியல, பட் தெரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கிறாருன்னு சொல்லி. அந்த நான் அப்படியே ஆயிருவேன்னா, சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து ஓவர் டூ பண்ணா அவர் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். நீங்க இங்க விட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் நீங்க அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாமே. பாஸ்ட் எப்படி டாமினன்ஸ் இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், உங்க அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ சாப்பிட்றப்போ தனி தட்டு இருக்கணும், தனி கிளாஸ் இருக்கணும், தனியா படுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்கா இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா டாமினன்ஸ் தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு வந்து பேசுற, ஸோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நீ அதுல இருந்து தலையிட வேண்டாம், அந்த ஒரு இவர் விஷயம். வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதேங்கிற அந்த டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்றேன். ஆமா ஆமா உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் மாதிரி கொடுத்துறாரு. ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் அவர் கொடுக்குறாரு, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன். ஓகே. லவ்வர்கிட்ட நான் ஆக்சுவலி எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் இந்த டைம்னால தான். தேர்ட் இயர் எண்ட்லேயே வந்து லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டேன். ஸோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன். பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூல், என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல? ஆமாம், என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எப்படி ரீசன் ஆச்சு அப்படின்னா, முதல்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் எப்படி கொஷின் கேட்டனோ அப்படியே அதே கொஷனை என்கிட்ட கேட்டு லைக் ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி லைக் என் மேலே ப்ளேம் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் லவ் வந்தப்ப கமிட்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. முதல்ல நம்ம பேசுவோம், பேசி நம்ம போட்டுருவோம். ஆமா, போட்ட நீ தாண்டி வரக்கூடாது. ஆமா அப்படின்னு. இது எப்படின்னா பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதுல. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனை பெஞ்சில் உட்கார வச்சு நான் அவனை அசஸ் பண்றேன். அசஸ் பண்ணிட்டு அந்த எவாலுவேஷன்ல நீ பாஸ் ஆயிட்டனா தான் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன். கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பட் ஆனால் வந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக். ஐடிக்கு மில்டிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு. பெஞ்சிங் அப்படின்றது இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது. இன்னொரு வந்து கோஸ்டிங், ஹாண்டிங் அப்படின்லாம் சொல்றது. ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு இந்த கோஸ்டிங் நடந்துச்சு. நம்ம ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ளோஸரே கிடைக்காது. நம்ம ஒரு சண்டை போட்டிருக்கோம், அது பேசிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசாமல் போயிடுறது. ஹாண்டிங் அப்படின்னா ஒரு வாரம் வந்து பேசாமல் அப்படியே விட்டுட்டு திடீர்னு அடுத்த வாரம் வந்து லவ் பாம்பிங் பண்ணுறது. இது ஒரு புது டேர்ம். லவ் பாம்பிங்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயங்கரமாக மானே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து லவ் பாம்பிங். குணால் அவரை பாட்டு மாதிரி சொல்கிறீங்க, கண்மணி அன்போடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபீல்லேருந்து அப்படி ஒன்று போடுவாங்க டம்முன்னு வந்து. ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்கும். இது யார் எக்ஸையா? இப்போ இந்த இதில் எல்லாம் எனக்கே குழப்பமாயிடுச்சு, இது எக்ஸா லைவா? இது எத்தனாவதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இல்லை இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் பாட்டு 2 வரி பாடுங்க கேட்போம். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும்
என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ என் கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, இவங்க 2K கிட்ஸ் ஒரு லவ் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க 90s கிட்ஸான்னு கேக்குறேன். எனக்கு ஒரு சென்டென்ஸ் என்ன ஞாபகம் வருது இவங்க பேசும்போதுன்னு பார்த்தா, லவ் பிரேக்கப் ரிப்பீட், லவ் பிரேக்கப் ரிப்பீட், இதுதான் வந்து இவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது சார். காதல்ல அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான். ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில ஒரு 10 நாள் பேசாம இருப்போம். அந்த 10 நாள்ல தான் அவங்கள பத்தி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம், ஞாபகங்கள்லே வாழ்வோம். ஸோ அந்த மிஸ் பண்ற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுல வந்து நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம், ஸோ எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 10 நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 10 நாளுக்குள்ள இவங்களுக்கு 10 பேக்கப் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படின்னு எல்லா ஆப்லயுமே வச்சிருக்காங்க. எல்லாமே இவங்க 10 நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் பேசினாலும் இவங்க இருப்பாங்களானே தெரியல. ஏன்னா இவங்க அடுத்தடுத்த 10 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த 10ல யாரு பெட்டரான ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஒரு இமோஷனுக்கு எங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த இமோஷன்ல தான் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுறோம். இந்த ஜென்ரேஷன்ட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க ஏன் மூவ் ஆன் ஆகாம அதே இடத்துல தேங்கி போயிடுறீங்க? பழைய காதலில் வந்து நமக்கு நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளை இன்னும் அழகாக ஆக்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரீடமாக பேசியிருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம கிடைக்குமா, அந்த ஒரு பயம் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறீங்க, அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுறீங்க. அதாவது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஒன்று விளையாடுறீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடி வாங்கிட்டீங்க. அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விளையாடும் போது ரொம்ப உங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஓகே அடி வாங்கியாச்சும் பார்த்து விளையாடணும் அவ்வளோதானே தவிர்த்து ஒவ்வொரு மூவ்லையும் நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்களா? இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது லவ்வே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் கேம் ஆட முடியாது. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் லவ்ல போனாலுமே யூ ஷுட் பி ரெடி டு கெட் ஹர்ட். அந்த பர்சன் அதுக்கு வர்த்தியா அப்படிங்கிறது தான் தெரியணுமே தவிர்த்து நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஹர்ட். ஏன்னா அவங்க வர்த்தா இருப்பாங்க. உங்களுக்கு காதல் வந்ததா? இருந்துச்சு சார், காலேஜ்ல இருந்துச்சு. காலேஜ் அது வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாம் சார், காலேஜ் முடிக்கும் போது என்னன்னா இப்போ நான் ஐடி ஃபீல்ட் போயிட்டேன், அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம வந்து ஐடி, நான் எனக்கு ப்ரொஃபஷன் இது பண்ணும், நான் டான்ஸரும் கூட, ஸோ பேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்னு இருந்தேன். நம்ம ஐடியாலஜிஸ் அவங்க வீட்டோட ஒத்து போல. பட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறக்கூடிய எல்லா கல்ச்சுரல்ஸ்க்கும் அவரும் வருவாப்பில், லைக் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் நம்ம ஃபேமிலி, இப்போ 90s கிட்ஸோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஃபேமிலி. நாங்கள் எந்த டெசிஷனும் எங்களை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம், எங்கள் ஃபேமிலியும் வச்சு தான் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்னால் என்னுடைய கெரியர் பேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவலாக என்ன சொல்லிட்டோம், சரி ஓகே நீங்கள் வந்து உங்க பார்த்து போய்க்கோங்க அப்படின்றத. அவங்களுக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே. மீண்டு வெளில வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்போ எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான், ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தம்பி பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ஏன் பார்க்கணும், அவரு வந்து ரெடியா இருக்காரு கையில் 1 2 3ன்னு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை இருக்கு, பட் மனசுல ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியா இல்லாம போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு. இதுதான் நான் தயக்கமா பாக்குறேன் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுறதுக்கு. இப்போ எல்லாமே டைம் பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய காதல் வந்துட்டு லெத்தாஜிக்கா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தோத்து தான் போகுது. ஸோ அதனால தான் நாங்களும் மாறிக்கிட்டே போகிறோம். ஒர்த்தான பர்சன் இருந்தால் நாங்களும் ஒரு மேபி அவன் நின்றுப்போமோ அப்படின்னு எங்களுக்கும் இருக்கு. எல்லாமே ஏமாத்திட்டு தானே போகிறாங்க. லாயல்ட்டி இல்லை, இப்போ சும்மா கேர் பண்ணுறது இல்லை, எதுவுமே இருக்கிறது இல்லை. நானும் லவ் பண்ணியிருக்கேன் சார். ஒரு வருஷம் தான் லவ் பண்ணியிருக்கேன் நான். நாங்கள் கையெடுத்துக்கிட்டு ஃபீலிங் காட்டினாலும் அந்த லவ் வந்து அங்கேயே தான் இருக்கும். நம்ம அதை விட்டு தாண்டி போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம லவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து தயங்குறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது, ரெண்டாவது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது. பட் ஆனால் சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருவோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கான நாங்கள் எப்போதுமே நிற்போம் 90s கிட்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு 5 years ஆச்சு, இறந்துட்டாங்க, இப்போ இல்லை அவங்க. ஸோ அப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 year நான் வந்து ரொம்ப கேப். ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல. அவங்க வந்து பெங்களூரு, நான் வந்து இங்கே சென்னை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வரலங்கிற ஒரு ரீசன்காண்டியே அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணுறதுக்கு நாள் வந்து என் பேரை வந்து டேட்டு கொடுத்தாங்க, நெஞ்சில் டேட்டு குத்திட்டு
ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து 1 இயர் கழிச்சு தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நீங்க ஒரு 1 இயர் பெட் ரிடன் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். அப்போ இது எனக்கு என்னாலையும் கான்டாக்ட் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க கூட இல்லை. ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து எனக்கு இந்த ஒரு கையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேக் போன் ஃபுல்லாமே படுத்து 1 இயர் வந்து படுத்து தான் இருந்தேன் நான். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு நம்பி இருந்தாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயிலாம் பண்ணி செத்துரும் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து நெஞ்சில் டேட்டூ குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. 5 இயர்ஸ் ஆச்சு சார். பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஞாபகம் என்னால் மறக்க முடியாது. அவள் பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் வெட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவேன். வருஷம் அவன் பர்த்டேக்கான ரிங் வாங்குவேன். ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருப்பேன். தவிர நான் வந்து இது வரைக்கும் அந்த மறக்கிற ஒரு ஃபீல்ஸே எனக்கு வரல சார். வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க பர்த்டே. ட்ரெஸ்ஸும் வாங்குவேன், ஒரு ரிங்கும் ஒன்று வாங்க சார். வாங்கி இது வரைக்கும் வச்சிருக்கேனே தவிர அந்த பொண்ணு வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை சார் எனக்கு. ஏன்னா நான் மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணு மேல அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரவும் இல்லை. அப்படி ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் போவேன். அந்த பொண்ணு நீங்கள் எதிர்பார்த்தமா நான் இருப்பேனாங்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார். எனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சு ஒரு ரிங் வாங்கி வச்சுட்டு இன்னும் அவங்க ஞாபகமாகவே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு காதல் தான். நீங்கள் சொன்னதே ஒரு காவியமாக தான் இருக்கு எனக்கு. டெய்லி நைட் அழுவேன் சார். நான் வருவேன்னு ஒருத்தி நம்பி இருந்தா, ஆனால் நான் என்னால் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நினச்சி ரொம்ப அழுவேன் சார். நான் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும்தான் அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பார்ப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன். நான் இப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் அந்த ஒரு பேர் சொல்லணும், ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசுறேன்னு நினைச்சாலே வந்து நினைக்கும் போதே வந்து அவங்க இங்கே இருப்பாங்களா, நான் பேசுறது கேட்பாங்களா, நான் இன்னும் அவங்களுக்கு இருந்தால் வெயிட் பண்ணுறேன், அவங்க எதிர்பார்ப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும் சார். அது